அண்ணா துரை வைகோவுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு பாராளுமன்றத்தில் நிக்கிறதுக்கு? வைகோவினுடைய மகன் என்பதை தாண்டி அரசியல் களம் தெரியுமா? போராட்ட களம் தெரியுமா? அரசியல் சூழ்ச்சிகள் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செஞ்சிருக்காரா? எதுவும் இல்ல. பதிலா என்ன பண்ணிருக்காரு? ஐடிசில சிகரெட் வித்திருக்கிறார். சிகரெட் வித்த பணத்தை இப்ப கொஞ்சம் செலவு பண்ண வந்திருக்காரு. அதை தாண்டி அண்ணன் துரை வைகோவுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதாவது ஒரு பாராளுமன்ற நடவடிக்கையில இல்ல சட்டமன்ற நடவடிக்கையில எதிலையாவது அவருக்கு பற்று இருக்குதா? அரசியல் நாட்டமே இல்லைன்னு அவரே சொல்றார். எனக்கு அரசியல் நாட்டமே கிடையாது, எங்க அப்பாவுக்கு முடியல அதனால நான் வந்தேன். உங்க அப்பாக்கு முடியல, நீங்க வந்தீங்க. நாங்க எங்க மக்களால முடியல, அதனால நாங்க களத்துல நிக்கிறோம். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள மாறுபாடு. இந்த மண்ணு போகுது, இங்க இருக்கிற ஆற்று மணல் கொள்ளை போகுது, இங்க இருக்கிற கனிம வளம் கொள்ளை போகுது, இங்க இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாராவது களத்துல நிக்கிறாங்களா? திமுக சொல்லுது பாசிச பாஜகவை எதிர்க்கணும், பாஜக உள்ள வரக்கூடாது. பாஜக எப்படி வரும்? பாஜக தத்துவத்திற்கு நேர தத்துவத்தை திமுக முன்வைக்குமா? பாசிசம் பாஜக பண்றது பாசிசம். ஆமா பாசிஸ்ட், அவன் ஒரு மெண்டல். ஆமா மெண்டல். நீ எப்படி இருக்க? பாசிஸ்டை எதிர்க்கிற திமுக பாஜகவுக்கு எதிராக எத்தனை சட்டங்களை எத்தனை திட்டங்களை போட்டிருக்கீங்க? அதிகபட்சம் போனா ஆளுநர் ஆர் என் ரவி கூட சண்டை போடுவாங்க. ஆனா இதே திமுக எல்லா இடத்திலையும் வலுவான வேட்பாளர், வலுவான கூட்டணி கட்சி தலைவர் இவங்க பேசுறாங்க. அதே திமுக கோயம்புத்தூர்ல அண்ணாமலையை எதிர்த்து அவர் பார்க்கவே பாவமா இருக்கு. அந்த கணபதி ராஜ்குமார்ங்கிற வேட்பாளர் திமுக சார்ந்தவர் பார்க்கவே பரிதாபமா இருக்காரு. அவர் மேயரா இருந்தவனா, அவரை கூட்ட நிறுத்தி வச்சிருக்க. எதுக்கு பேக்கரி டீலிங்? இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, வீரபாகுவா இருப்பாரு, நீ அக்காவை வச்சுக்க பேக்கரிய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன கதை இருக்குல்ல, அதே கதை தான். அங்க தூத்துக்குடியில அக்கா கனிமொழிக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் போட்டிடுறாரு. அவர் அங்க இருந்து வாபஸ் வாங்கிட்டு அடுத்து திருநெல்வேலியில போய் போட்டிடுறாரு. அங்க அக்காவுக்கு இடத்தை விட்டு கொடுத்ததுக்காக இங்க அண்ணாமலைக்கு பேக்கரியை விட்டு கொடுத்திருக்கு திமுக. இவ்வளவுதான உங்க லட்சணம்? பாஜகவை நேருக்கு நேரா எதிர்க்கிறவன் நாங்க எதிர்க்கிறோங்க. பாஜக போட்டி போடுற 40 பாராளுமன்ற தொகுதி, அவன் எத்தனை கூட்டணி கட்சி எடுத்தாலும் சரி 40லயும் நாங்க நிக்கிறோம். திமுக 40 நிக்குதா? 21 சீட்ல. தனி கட்சியாக பாஜகவை எதிர்க்க முடியுமா உங்களால? பாஜகவை எதிர்க்க முடியல. அதுல ஐயா ஸ்டாலின் தெரு தெருவா போய் பேசுறாரு இன்னைக்கு மக்களுக்காக. அது எப்படி இந்தியாவின் குரலாக ஒலிக்கணுமா? நாங்க ஒண்ணு கேட்கிறோம், நீட்டு சிக்கல். இந்த நீட்டு சிக்கலுக்கு காரணம் யாரு? நீட்டு வரைவை கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்து ஆதரிச்சது இந்த திமுக. ஆனா இன்னைக்கு நீட்டு சிக்கல், எய்ம்ஸ் மருத்துவமனை, அதுல உதயநிதி ஸ்டாலின் இந்த செங்கலை தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டே தெரியுறாரு. உண்மையிலுமே அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. அந்த செங்கல் அவனே பாவம் கஷ்டப்பட்டு 3000 கோடி ஒதுக்கி ஒரு செங்கலை கொண்டு வந்து வச்சான். அந்த ஒரு செங்கலையும் அவர் திருடிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த செங்கலை எங்க அண்ணன் துரைமுருகன் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த செங்கலை இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப அங்க செங்கலும் இல்ல. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு தாமதமாறதுக்கு காரணம் என்ன? அதை காமிச்சுக்கிட்டு அந்த கல்ல காமிச்சு எடப்பாடி பழனிசாமியை உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி காமிச்சிங்க பாருங்க, நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? நாங்க காட்டவா? எங்க போன்ல 1000 ஆதாரம் இருக்கு. நீ பல்ல காட்டினதற்கு, உங்க அப்பா முக ஸ்டாலின் பல்ல காட்டினதற்கு, உங்க அத்தை கனிமொழி பல்ல காட்டினதற்கு, உங்க அண்ணன் ஆராசா பல்ல காட்டினது இருக்குது, உங்க டிஆர் பாலு பல்ல காட்டினது இருக்குது, எங்க அண்ணன் திருமாவளவன் பல்ல காட்டினது இருக்குது. உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து பல்ல காட்டிய பல வரலாறுகள் எங்கள்கிட்ட இருக்கு. அது கூட பரவாயில்ல.